ஒரு டீனு. சொல்லுமா. ஏங்க பொண்ணு பார்த்துட்டு வந்தோமே அதை பத்தி எதுவும் சொல்லல. ஏற்கனவே கெடுத்த மாதிரி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாத. ஏதாவது நடக்கிற மாதிரி பாரு. அம்மா, இதுக்கு முன்னாடி பார்த்த அலையன்ஸ் விட இது நல்ல அலையன்ஸ்னு நீயே சொல்ற. இதை விட நல்ல அலையன்ஸ் வராதா? இங்க பாருமா, முன்னாடி பார்த்த மாதிரிலாம் பையன் நல்லவனான்னு பார்த்தலாம் பொண்ணு தரதில்ல. பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, என்ன வேலை பார்க்கறான், அதை மட்டும் தாம்மா பாக்குறாங்க. பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை தயவு செஞ்சு கூட்டு போப்பான்னு கையோட அமுச்சு விட்டுறாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் என்கிட்ட ஜாபும் இருக்கு சொத்தும் இருக்கு, கியூல நிப்பாங்கம்மா பொண்ணுங்க. கூல்மா, ஜஸ்ட் ஃபனி மாமி. கூப்பிட்டாங்களா? ஒரு டீயை கூட உருப்படியா குடிக்க விட மாட்டாங்க. ஹலோ, யாரு? அது நான் உமாதேவி. உமாதேவியா? இப்போ இந்த மாதிரிலாமா பேர் வைக்கிறாங்க? சரி சொல்லு, உனக்கு என்ன உமா வேணுமா? ஐ மீன் என்ன வேணும்? அதாங்க அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல. இது வரைக்கும் நான் 4 பொண்ணு பார்த்திருக்கேன். நீ ஏரியாவை சொல்லுமா. நான் சீதாராமன் இருக்கார்ல, அவரோட பொண்ணுங்க. சீதாராமன் பொண்ணு? சொல்லுமா, நான் அது ஓகே சொன்ன பொண்ணு தானே? என்னாச்சு? நான் பர்சனலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பர்சனலாவா? ஓகே, என்ன விஷயம்? கல்யாணத்தை பத்தி. ஓ, கல்யாணத்தை பத்தியா? கல்யாணத்தை பத்தி உன்னால யோசிக்காம இருக்க முடியல போல. அப்கோர்ஸ், என் அழகை பத்தி யாராலையும் ஆசைப்படாம இருக்க முடியாது. ஐ அம் irresistible. ஓகே, 5:30க்குலாம் டிரைவிங் கஃபேக்கு வந்துருங்க. ஓகே. Why are these women so crazy about me? I don't know. டேய் பாத்து போடா. சாரி சார். சாரி சொன்னா சரியா போச்சா? பொறுப்பு இல்லாத புள்ளிங்கோஸ். டேய் போன்டா. டேய் அது ஐபோன் 12 Pro Max டா. தெரியும் சார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குனேன்டா. போச்சு போ. கேசினோ ஆடுனா கூட 1 லட்சம் ரூபாய் 5 நிமிஷத்துல தான் போகும். இவன் ஒரே செகண்ட்ல தூக்கிட்டு போயிட்டா. வாட் இஸ் திஸ் காட்? வாட் இஸ் திஸ்? நல்ல நேரம் பார்த்து தானே வாங்கினேன். இப்படியானா எப்படி? பென்ஸ் தான்யா. இந்த பென்ஸ் வண்டியை மட்டும் அவ பார்த்தா. யாரா நீங்களா? எங்க இருந்துடா வரீங்க? வேலட் சார். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. கேட்ச். இங்க பாரு, திஸ் இஸ் நாட் அ நார்மல் கார். நீ லைஃப் லாங் முழுக்க வேலை பார்க்கிங் பண்ணாலும் இந்த கார் பம்பர் கூட உன்னால வாங்க முடியாது. ஸோ ஹேண்டில் வித் கேர். ஓகே? அண்ட் பை த வே, கார்ல உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு மை கார் மை லைஃப் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை இந்த இடத்துலயே வச்சு அடிப்பேன், கார்ல கட்டி வச்சு அடிப்பேன். ஜாக்கிரதை சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்டா ரீல் அடிக்ட்ஸ். ஹே, உட்காருங்க. நீங்க எதுவும் நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அந்த ஈசானி மூலையில போய் உட்காரலாமா? வியூ நல்லா இருக்கு. இல்ல வாஸ்து நல்லா இருக்கும் தான். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அதுவும் பர்சனலா. லெட்ஸ் மேக் இட் ஸ்பெஷல். சாரி, தெரியாம பண்றேன். ரீசன்ட்டா தான் பிடெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். உங்க அப்பா சொன்னாரு நீ டாப் டக்கறாமே. ஐ மீன் நீ டாப்பராமே. அதாங்க எம்டெக் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன புடுங்க? ஐ மீன் என் பேரண்ட்ஸ் சொன்னாங்களா உங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணான்னு? அப்படின்னா நீங்க ஏதாவது ஐ மீன்ங்க, இங்க பாருங்க, நான் வேலை பார்க்கறேன், என் அம்மா அப்பாவும் வேலைக்கு போறாங்க, அப்புறம் எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீங்க ஹாப்பியா ஈசானி மூலையில பூஜை பண்ணிக்கிட்டு, அக்னி மூலையில சமைச்சுக்கிட்டு, சவுத் கார்னர்ல வச்ச டிவில நார்த் இந்தியன் மூவிஸ் பாத்துக்கிட்டு, ஆட் பிரேக்ல உங்க அம்மாக்கு கால் பண்ணி எங்க அம்மாவை பத்தி கோலி மூடிக்கிட்டு ஹாப்பியா டைம் பாஸ் பண்ணு. சம்பாதிச்சு என்ன பண்ண போற? மேலையா கொண்டு போற? எனிவேஸ், உங்களை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க. பெரிய பெரிய ஆசைலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வீட்டை சுத்தி சின்ன சின்ன பூச்செடிங்க, கேரிங் ஃபேமிலி, 2 பசங்க, பீஸ்ஃபுல் லைஃப், அவ்வளவுதான். ஓல்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? சீ, எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணுக்காக நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நோவே. எக்ஸ்கியூஸ் மீ, TN105261 அந்த கார் யாருது? இதுதான் உங்க காரா? What do you mean? What's with that expression? Do you know who I am? I'm the senior project of SAP. உங்க கார் தானே, என்ன ப்ரூஃப்? என்னது? என்ன சொல்ல வரீங்க? ஐடி காணுங்க. என்ன விஷயம்? எங்க ட்ரோ ட்ராக்கு முன்னாடி நீங்க கார் நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க பெரிய ஆள் தான். ஏதாவது வண்டி நோ பார்க்கிங்ல இருந்தா எங்க வண்டி போய் தூக்கிடும். ஆனா நீங்க வசதியா எங்க வண்டிக்கு முன்னாடியே உங்க வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க.
2000 கட்டிட்டு உங்க வண்டி எடுத்துக்கங்க. சார் 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 நான் காரை பார்க்கே பண்ணல. நான் காரை வேலை பார்க்கிங் தானே பொய் கொடுத்தேன். சொல்றியா? என்ன சத்தியமா சார் சார். ஆச்சு? என் வேலட் என்ன சொன்னீங்க? நீங்க நானா? குடிச்சிட்டு வந்து தப்பா பேசுறீங்கன்னு என் வேலட் பார்க்கிங் நானா? போயிட்டாரு. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? குடிச்சிட்டு வரல சார், குடிக்க தான் வந்திருக்கேன். என்ன என்ன போலீஸ்க்கே பஞ்சா? டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. 4000 கட்டுங்க. என்ன சார் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபைன் ஏத்திட்டே போறீங்க? டி நோ லா ஐ நோ லா. வேலிட் லாக்கு முதல்ல வந்து சார், நீ நீங்க போய் பண்ண பைத்தியம் குடிக்க மாதிரி நீங்க கத்திட்டு டக்கீலா. இருக்கீங்க சார் அப்படின்னா நீங்க ஃபைன் கட்ட வேண்டாம். அது நாளைக்கு கோர்ட்ல வந்து ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. ஐயா 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 என்ன மன்னிச்சிருங்க ஆ, ஐயா. உனக்கெல்லாம் தெரியாம மரியாதை பண்ணிட்டீங்க. கிடையாது. ஐயா, ஐயா, வண்டி வேணா தெரியாம நாளைக்கு இப்படி வந்து பேசுறியா? கோர்ட்ல எடுத்துக்க. சார் சார் கால்ல வேணாம் சார். ஹாய், கேன் வி மீட் நவ அட் தி சேம் பிளேஸ் ப்ளீஸ்? எதுக்காக? பாதியிலேயே நாங்க விட்டுட்டு போறதுக்காகவா? இல்லங்க, நேத்து விட்ட காஃபியை குடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் ஜோக். ப்ளீஸ்ங்க மீட் பண்ணலாமே. சரிங்க, இப்பவாது ஒழுங்கா காரை பார்க் பண்ணிட்டு வாங்க. இந்த வாட்டி செப்பரேட்டா இடம் புக் பண்ணிருக்கேங்க. வண்டியை சேஃபா விடுறதுக்கும் நம்ம ஜாலியா பேசுறதுக்கும். டேய், டேய், என்னாச்சு? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. செத்து போயிட்டானா என்னவோ. 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க தெருவில் இப்படிதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் பண்ணவன் கிடைக்கல. ஒருவேளை இவனா இருப்பானோ? ஏன்பா நான் அமெரிக்கால இருந்து வந்து 2 மாசம் தான் ஆகுது. அப்படியா? அமெரிக்காவிலும் இது மாதிரி தான் போன மாசம் ஒரு குற்றவாளி ஆக்சிடென்ட் பண்ணி தப்பிச்சிட்டானா. ஒருவேளை நீயா இருக்குமோ? ஏயா என்னையா நீ இந்த விஷயத்தை விடவே மாட்டியா? ஆக்சிடென்ட்னாலே நான் தான் பண்ணிருப்பேனா என்ன? Are you trying to frame me or what? இந்த மாதிரி கேளுங்க பணம் சார். இருக்கவங்களாம் இப்படிதான். இந்த மாதிரி காரை ஒண்ணு வாங்கிட்டு ஏழை பாலைகள்லாம் இடிச்சு தள்ளுறது தான் உங்க வேலை. அப்புறம் இப்படி திமிராவும் பேசுறது. இங்க வாயா. நீ ஏழையா? ஆமா. என்ன ஆங்கிள் பார்த்தா நீ ஏழை மாதிரி தெரியற? இவனை பார்த்தா ஏழை மாதிரியா இருக்கு? நல்லா சிக்கன் சாப்பிட்டு சரக்கு அடிச்சிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான். நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இவன்ட்ட இப்படி பேசினாலாம் புரியாது. இவனை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம். நீங்க தப்பு பண்றீங்க. ஐயோ, வேணாம். டேய் இவனுக்கு ஒரு சினிமா ஜர் கொடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தா இவனடா ஸ்கூல் பையன் மாதிரி இப்படி படுத்திருக்கான். டேய் இங்க என்னடா நடக்குது? அடிக்க வந்தவன் யாரு? அவன் யாரு என்னலாம் தெரியல, ஆனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பெர்ஃபெக்ட்டா பண்ணான்டா. ஃபர்ஸ்ட் இவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணலாம் வா. அந்த சினிமாலாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. டாக்டர் இப்பதான் வந்திருக்காரு. என்னன்னு பாக்குறாரு. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். என்னாச்சு டாக்டர்? கொஞ்சம் பயந்துருக்காரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எந்திரிச்சிருவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? இப்போ என்னடா பண்றது? அட என்னடா இவனை படுக்க வச்சுட்டு ஆக்சிடென்ட் இவன் தான் பண்ணான்ட்டு அப்படியே பில்டப் கொடுப்போம். சீன் எங்க எண்டாச்சும் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா முடிஞ்சு போடும்ல. நான் எங்க இருக்கேன்? என்ன மோஸ் பண்றீங்களா? உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்டா. நீ எப்படிங்க? நீ இவனை வண்டியில இடிச்சுட்டு ஓவரா பேசிட்டு இருந்த. அங்க இருந்த ஆளுங்களாம் உன்னை அடிக்க வந்தாங்க. இவன் தான் உன்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தான். சரி, அவனுக்கு என்னாச்சு? ஹலோ என்ன மிஸ்டர்? நீ கார்ல வந்து இடிச்சதால அவன் கோமாக்கு போயிட்டான். என்ன கோமாக்கு போயிட்டானா? கோமா இல்லாம பின்ன கொரோனாவா? இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப வெறும் எக்ஸ்டீரியர் பாடி மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்டீரியர் பாடியா? அதான் இன்டர்னலா ப்ளீடிங் ஆகுது. இந்த கதையெல்லாம் வேண்டாம் மிஸ்டர். மிச்சதெல்லாம் எங்க டாக்டர் பாத்துக்குவாரு. தேவைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னது கொடுக்க வேண்டியது போலீஸ்லயா? வரும். போலீஸ் என்ன? பின்ன உங்க அப்பன் தாத்தா வருவானா இல்ல சொந்தக்காரன் எவனாவது வருவானா? இல்ல வேணாம், போலீஸே பெட்ரு. இடிச்சாச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்கா மர்டர் கேஸ் தான், தெரியும்ல? இது என்னடா புது ட்விஸ்ட்? தள்ளு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்னும் முடிஞ்சு போகல. ஓகேங்களா? பேஷண்ட் தூங்குறான் கோமால. நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். கோமால இருக்கான்னு ஏமாத்துறீங்களா? பேஷண்ட் கோமால இருக்கும்போது பாப்பான், கேப்பான், தூங்குவான், தேவைப்பட்டா ஓன்னு இப்படி கொரட்டை கூட விடுவான். கரெக்ட் தாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. ஏய் உன்ன நிக்கிறான் பாரு. அது வந்து ஹலோ, அந்த ரிங்டோன் என்ன? நாங்க என்னடா பேஷண்ட்டை யூ டர்ன் பண்ணி கோமால இருந்து இப்படி கூட்டிட்டு வரலாம்னு பாக்குறோம். நீ டைரக்டா மேல அனுப்ப பாக்குறியா? முதல்ல அந்த ரிங்டோனை மாத்து. 2 minutes. அப்படி கட் பண்ணா எப்படி ப்ரோ? அவ திரும்பி கால் பண்ணானா திரும்ப ஃபோன் பண்ணுவாள? அண்ணே, இந்த சிம் எடுத்துட்டு போய் பிபி கிட்லாம் போடுற ட்ராஷர் இருக்கும்ல, அதுல போட்டு நொறுக்கிடு. ஓகே. வெரி பேட் லக். என்னாச்சு ப்ரோ? எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் கடந்த 1 வாரமா என் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேட் லக். பொண்ணு பார்க்க போய் சேர்ல உட்காந்தா அந்த சேர் உடைஞ்சு போயிடுச்சு. சரி, அந்த பொண்ணு கூட பேசலான்னு போன் எடுத்தா போன் தூக்கிட்டானுங்க. சரி, நேரா போலான்னு பார்த்தா காரும் போயிடுச்சு. சரி, போனதெல்லாம் போச்சு. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னு அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு போனா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல வந்து கிடக்குற. சட்டப்பட்டெல்லாம் வந்திருக்குப்பா. அது என்ன ப்ரோ, அதுக்கும் இதுக்கு லிங்க் வைக்கிற? என்ன இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்லையா? பாத்தியா? சரியா பேட்ல போட பவர சொன்ன உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ பேரை சொன்னா அவ்வளவுதான், பில்டிங்கே அடிச்சு கீழே விழுந்துரும்.
சீ மொத்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். என்னவா இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் கேன்சல் தான். பாத்தீங்களா கேன்சல்னு சொன்ன உடனே கரண்ட் வந்துருச்சு. அது நீ எப்படிங்க? நீ கோமால் தானே இருந்த. வாவ் இட்ஸ் a chemical miracle. நிஜமாவே நம்ப முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோ இது கெமிக்கல் மிராக்கிள் இல்ல, மெடிக்கல் மிராக்கிள் இல்ல. அவன் மயங்கி இருந்தாயா? ஆல்வேஸ் ட்ரஸ்ட் தி வைப்ரேஷன்ஸ் நாட் தி வைப்ரேட்டர். இவன் நம்ம புதுசா குழப்பறான். கோமாவை விட கொடுமையானது கொரட்டை விடுறது. போயா. என்னடா வாழ்க்கை இது, இந்த கல்யாணமும் கேன்சல் ஆயிடுச்சே. ச்சே.